உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு மருத்துவத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருண்டா, மக்களுக்கு நீர் நோய் அதிகமாயிருச்சு, அதனால தான் நாங்கள் இல்லந்தேடி மருத்துவம் ஓப்பன் பண்ணோம். மக்கள் நடக்க முடியல, ஆஸ்பத்திரி போக முடியல. நான் ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன், எனக்கு அந்த நோயே இல்லைன்றாரு. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்டா சார், நீர் நோய் வந்தவங்க ஆஸ்பத்திரி போகலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், லண்டனுக்கு கூட போகலாம். சரிங்களா? தூக்கி போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம், அட்டாக்காரங்க இருக்கோம். கொரோனாவே நாங்கள் பார்த்து பயப்படல, இந்த நீர் நோயை பார்த்து பயப்படுவோமா சொல்லுங்கள்? எத்தனை தாத்தா பாட்டியை ஏற்றி இறக்கிருக்க முடியும் தெரியுமா? தூக்கி ஆட்டாவில் உட்கார வச்சு திருப்பி ஆஸ்பத்திரி தூக்கி இறக்கணும். சரிங்களா? கொரோனாவிலே இதை செஞ்சு தான் இருந்தோம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு சார். சரிங்களா? மக்கள் போக்குவரத்து இருந்தால் தான் நாட்டில் வரி உருவாகும். அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் இடத்த விட்டு கொஞ்சம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு மனசு ஆறுதல் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா சொல்லுங்கள் சார்? மக்கள் 4 இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு உடம்பே ஃப்ரீயாக இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்தா அவங்கள மரணம் தேடி வேகமாக வரும். சரிங்களா சார்? நீங்களே ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வரமுன்றீங்க, 5 மணிக்கு எழுந்திரிக்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறோம்ன்றீங்க. அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு வேலை கொடுக்கணும்ல? அதிமுகலும் திமுகவில் வேலை கொடுத்தீங்களா? நீங்கள் வேலை கொடுக்காதனால அந்த நோய் வந்துச்சு. அடுத்து என்ன சொல்கிறேன்டா, இவ்வளோ ஒரு நல்லவர் உங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின். சரிங்களா? நீங்கள் இப்போ எத்தனையோ தாத்தா பாட்டி முடியாதது, ஆட்டாக்காரங்களால் முடியாது, பெத்த பிள்ளைங்களால் முடியாது, சொந்த பந்தத்தினால முடியாது. இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல சேரு, அந்த சேரில் வட்டமாக ஓட்ட ஓட்டு அதில் உட்காந்து வெளியே போகிறாங்க. ரொம்ப முடியாது. அதை யாராச்சும் செய்ய முடியுமா? நான் கழிவிட முடியுமா? சொந்த பந்தம் செய்ய முடியுமா? பிள்ளை செய்ய முடியுமா? பேரம்பேத்தி செய்ய முடியுமா? இதுக்கு ஏதாச்சும் திட்டம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் சார். இது நல்லா இருக்கும். ஓகேவா சார்? இது யாருனாலையும்